செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் 1990ஆம் ஆண்டுகளின் துயரம் என்று ஈழத்தமிழர்களால் இன்று வரைக்கும் மறக்க முடியாமல் நினைவுகளோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான படுகொலை தொடர்பான ஒரு விவரம் தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. அது வேறு ஒன்றுமில்லை, யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய சிந்துவாத்தி இந்து மயானத்தில் இடம்பெற்ற ஒரு படுகொலை தொடர்பில் தான் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் அங்கு ஒரு அகழ்வு பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜூன் 2ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 7 சடலங்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. 14 வயதுக்கு உட்பட்ட அல்லது 14 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவர் அல்லது சிறுமியினுடைய ஒரு உடலும் மீட்கப்பட்டதாக அங்கிருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, அங்கு முறையான வகையில் புதைக்கப்பட்டவை அல்ல, சித்திரவதை செய்து புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாகவே இப்போது வரைக்கும் கூறப்படுகின்றன. இப்போது அது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு இந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தத்தினுடைய உக்கிரம் தீவிரமடைந்த போது அந்த யுத்தத்தின் உக்கிரம் இராணுவ நடவடிக்கைகளாக மாற்றப்பட்டு 1995ஆம் ஆண்டில் இராணுவம் யாழ் குடாநாட்டை கைப்பற்றிய பின்னர் இந்த படுகொலை இடம்பெற்றதாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான தகவல்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாண குடாநாட்டை இராணுவத்தினர் கைப்பற்றிய பின்னர் தான் இந்த படுகொலைகள் அரங்கேறுகின்றன. இது ஒரு புறம் அங்கு அகழ்வு பணியும் அவை தொடர்பான மேலதிகமான தகவல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது 1998ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இராணுவ வீரர்கள் 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பினை தள்ளுபடி செய்யுமாறு கோரி 5 இராணுவ வீரர்களும் உயர் நீதிமன்றத்தில் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய கோரி அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். உயர் நீதிமன்றத்தின் 3 நீதியரசர் கொண்ட ஒரு அமர்வு ஒருமனதாக முடிவை மேன்முறையீடு செய்வதற்கான அனுமதியை மறுத்து தள்ளுபடி செய்திருக்கின்றது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே இவர்களுக்கு முறையான வகையில் அவர்கள் சாட்சியாக மாறி அல்லது அந்த சாட்சியங்களை காட்டிய பின்னர் இவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. இவர்களை ஏற்க முடியாது என்று அவர்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. மீண்டும் அவர்கள் அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்போதுதான் அதனுடைய உண்மைகள் அல்லது சம்பவம் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றதனால் பலருக்கும் அல்லது இன்று இருக்கக்கூடிய இளையவர்களுக்கு இந்த வரலாறு உண்மையில் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி யாழ் சுண்டுக்குழி பாடசாலையின் மாணவியான கிருசாந்தி அவர்கள், அவருடைய வயது 18ஆக இருக்கின்றது, வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் அப்போதிருந்த இராணுவ காவலரனில் வழிமறித்த இராணுவத்தினர் அவரை அந்த இடத்துக்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டல் செய்து அதன் பின்னர் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவே இந்த இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அவர்கள் மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்த 5 இராணுவ வீரர்களுள் ஒருவர் அந்த விடயத்தை செய்திருக்கின்றார் அல்லது செய்தார். அதன் பின்னர் வெளியில் சென்ற கிருசாந்தி அவர்கள் திருப்பவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய தாயார் கூட குமாரசாமி ராசம்மா 59 வயது மதிக்கத்தக்கவரும் அவருடைய மகன் 16 வயது மதிக்கத்தக்கவரும் அவருடைய உறவினர் அயலவராக இருந்த சிதம்பரம் கிருமானந்தமூர்த்தி அவர்கள், அவருக்கு வயது 35ஆக இருக்கின்றது, அவரும் ஆகியோருமாக சென்று குறித்த பகுதியால் என்னுடைய குழந்தை வந்தது காணவில்லை என்று குறித்த இராணுவ செம்மணியில் இருந்த கிருசாந்தி அவர்களை தடுத்து அந்த கிருசாந்தியை எந்த இடத்தில் இராணுவத்தினர் உள்ளே எடுத்தார்களோ அதே இடத்துக்கு சென்று கேட்கின்றார்கள், என்னுடைய மகள் திரும்பவில்லை என்று. உடனடியாக அவர்கள் மூவரும் இராணுவத்தினரால் அந்த இடத்திலே மீண்டும் அவர்களை கிருசாந்திக்கு நடந்தது போன்று உள்ளே அழைத்து அவர்களும் படுகொலை செய்யப்பட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. இந்த சாட்சியாக மாறிய 5 இராணுவ வீரர்களும் கூறிய சாட்சியங்களின் அடிப்படையில் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த வழக்குகள் நடக்கின்றது. அதன் பின்னர் பல படுகொலைகள் அரங்கேறுகின்றது. அந்த பகுதியை ஒரு மயானமாக காட்சி அளிக்கின்றது. படுகொலைகளின் ஒரு புதை குழியாகவே செம்மணி பகுதி, அதாவது செந்நிறம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது, இரத்தங்கள் துவைந்த பகுதியாக இருக்கின்றது. இந்த விவகாரம் இப்படியே நடந்து செல்லுகின்ற போது இந்த விவகாரத்தை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை, அல்லது இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் யாரும் தயாராக இல்லாத சூழ்நிலையில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் 1998ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பிரான்ஸ் நாட்டிலே இடம்பெற்ற உதவி வழங்குகின்ற மகாநாடு ஒன்றுக்கு செல்லுகின்றார். அந்த இடத்திலே கடுமையான இறுக்கம் பிரயோகிக்கப்படுகின்றது. உங்களுக்கு உதவி வழங்குவதாக இருந்தால் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது, வட மாகாணத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது, இவை தொடர்பில் உண்மையான அல்லது நீதியான நேர்மையான ஒரு விசாரணையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கடும் இறுக்கம் ஏற்பட்ட போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க
ஒரு வழியும் இல்லாமல் அந்த இடத்திலே இருந்து வந்து உடனடியாக இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கான அனைத்து வேலைகளிலும் ஈடுபடுகின்றார். உடனடியாக இந்த வழக்கு நீதிமன்றத்திலே எடுக்கப்படுகின்றது. கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே 3 அடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு எடுக்கப்பட்டு ரயலட் பார் முறையிலே தான் இந்த நீதிமன்றத்திலே இந்த வழக்கு கையாளப்படுகின்றது. 5 ராணுவ வீரர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். அதன் பின்னர் அவர்களும் தாமாக ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். அதன் பின்னர் அந்த 5 ராணுவ வீரர்களுக்கும் இந்த ரயலட் பார் நீதிமன்றம் 3 அடங்கிய விசேட நீதிமன்றம் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கின்றது. மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது 1998 ஆண்டு காலப்பகுதியில். அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதிலிருந்து 99 வரை மீண்டும் அவை கிடப்பில் போடப்படுகிறது. அவை தொடர்பில் எந்த ஒரு விடயங்களும் தோண்டப்படவும் இல்லை, புதைக்குழிகளை கண்டறியவும் இல்லை. அப்படியே இந்த வழக்கு கிடப்பிலே கிடக்கின்றது. கிடப்பிலே கிடக்கப்படுகின்ற வழக்கிலே ஒரு சந்தேகம் நிலவுகின்ற போது மீண்டும் இந்த வழக்குகள் கையில் எடுப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் சாட்சியம் வழங்கு ஒரு இராணுவ வீரர் குறிப்பிடுகின்றார். செம்மணி பகுதியிலே 400க்கும் மேற்பட்ட உடலங்கள் இருக்கலாம் என்று 1998 ஆண்டு சாட்சியம் வழங்கிய ஒரு இராணுவ வீரர் குறிப்பிட்டதாக நீதிமன்ற கோப்புகளில் இப்போதும் இருக்கின்றது. ஆனால் அங்கு அந்த அடிப்படையில் அது வேறு யாரும் இல்லை, இந்த மேன்முறையீட்டு செய்திருக்கக்கூடிய, இப்போது மேன்முறையீட்டு செய்து அந்த மேன்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த இராணுவ வீரர், அதாவது செம்மணி காவலரனின் ஒரு காப்பாளராக இருந்த இராணுவ வீரர் சோமரட்ன ராஜபக்ச தான் இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துகின்றார். ஏனைய 4 இராணுவ வீரர்களும் அதனோடு உடன்படுகிறார்கள். இந்த உடன்பாடோடு அந்த விவகாரம் அங்கு ஒரு தேக்க நிலை அடைகின்றது. அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்வது என்கின்றது தொடர்பில் அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக காத்திருக்கின்றது நீதிமன்றம். இந்த செம்மணி விவகாரம் எப்படி வந்தது? யாழ்குடா நாடு சூரிய கதிர் நடவடிக்கை ஒன்று சந்திரிகா காலப்பகுதியிலே இராணுவ நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் யாழ்குடா நாட்டில் இருந்த உறவுகள் கிளிநொச்சி பகுதிக்கும் அதே போன்று வவுனியா பகுதிக்கும் அல்லோல கல்லோலப்பட்டு மக்கள் நிறைந்து வழிகின்றார்கள். அந்த காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் மக்கள் வெளியேறுகின்றார்கள் யாழ்குடா நாட்டில். அதன் பின்னர் சந்திரிகாவின் காலப்பகுதி 1995 ஆண்டு காலப்பகுதியில் மீண்டும் இராணுவத்தினர் கைப்பற்றி விட்டார்கள். நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய இடங்களிலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிய போது விடுதலை புலிகள், தமிழ் விடுதலை புலிகள் கடும் எதிர்ப்பு வெளியிடுகின்றார்கள். சூழ்நிலை அவ்வளவு சரியாக இல்லை, மக்கள் அங்கு செல்வது பாதுகாப்பு இல்லை, நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கிய போது சந்திரிகா அரசானது வலுக்கட்டாயமாக மக்களை அழைத்து அந்த பகுதியிலே குடியமர்த்தினார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் அரங்கேறுகின்றது. அதன் பின்னர் சந்திரிகா அவர்களுக்கு சர்வதேச அழுத்தங்கள் எல்லை மீறி செல்லுகின்றது. இவர் பிரான்சிலே இடம்பெற்ற உதவி வழங்கும் மாநாட்டிலே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 5 குற்றவாளிகளின் வாக்குமூலத்தோடு இந்த விவகாரம் நின்று விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் மேலோங்குகின்ற போது தமிழ் விடுதலை புலிகளும் அந்த காலப்பகுதியிலே ஒரு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார்கள். உள்நாட்டு விசாரணைகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணையை செம்மணி விவகாரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான அறிக்கை தமிழ் விடுதலை புலிகள் தரப்பாலும் முன்வைக்கப்படுகிறது. அதன் பின்னர் யாழ் மாவட்ட நீதிபதிகள் அந்த விசாரணைகளை விசாரிப்பதற்காக அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் வேண்டுகோளுக்கு இணங்க நீதித்துறையால் அப்போது யாழ்குடா நாட்டு நீதிபதிகள் சிலர் இந்த பகுதியிலே செம்மணி விவகாரத்தை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட போது தமிழ் விடுதலை புலிகள் உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, சர்வதேச பொறிமுறையை உருவாக்குங்கள் என்று அறிக்கை வெளியான பின்னர் அவர்கள் தாமாக விலகிக் கொள்ளுகின்றார்கள். அது மட்டுமல்லாது அதன் பின்னர் ஒரு நீதிபதி கொழும்பிலிருந்து செல்லுகின்றார், ஒரு வழக்கை விசாரிக்கின்றார். அவரும் காரணம் எதுவுமின்றி விலகிக் கொள்ளுகின்றார். இந்த வழக்கு மீண்டும் ஒரு தேக்க நிலை அடைகின்றது. அமெரிக்க தூதரகம் அதே போன்று பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் மட்டத்தில் எல்லாம் அதி உச்சமான விவாத பொருளாக மாறுகின்றது. அப்போது தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆலோசகராக இருந்த ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் பிரித்தானியாவில் இருக்கின்ற போது அவரோடு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள், சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் எல்லாம் செம்மணி விவகாரத்தை எப்படியாவது இந்த வழக்கு விசாரணையை நடத்த வேண்டும், அதற்கு தமிழ் விடுதலை புலிகளின் சம்மதம் வேண்டும் என்று கூறுகின்ற போது அந்த இடத்திலே மீண்டும் ஒரு கலந்துரையாடல் ஆரம்பிக்கின்ற போது சர்வதேச மேற்பார்வையாளர்கள் அந்த இடத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள், சர்வதேச மேற்பார்வையாளர்கள் வரலாம் என்கின்ற ஒரு உத்தரவாதம் இலங்கை அரசால் வழங்கப்படுகின்ற போது அந்த விசாரணையை கொண்டு செல்லலாம் என்று அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள். நகர்ந்த போது இன்னும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. தமிழ் விடுதலை புலிகள் முன்னராகவே உள்நாட்டு பொறிமுறையில் அல்லது உள்நாட்டு விசாரணையில் தமக்கு உடன்பாடில்லை என்று கூறியவர்கள் இருந்தபோதும் உள்நாட்டு விசாரணைகளுக்கு தடை விதித்த, அதாவது உள்நாட்டு விசாரணைகளின் நம்பிக்கை இல்லை என்று தடை விதித்த விடுதலை புலிகள் அமைப்பு வெளிப்படையாக அதன் பின்னர் குறித்த விசாரணையை மீளப்பெறவும் இல்லை அல்லது குறித்த விசாரணை தொடர்பில் எந்த ஒரு கருத்தும் கூறாமல் அந்த முன்னர் கூறிய கருத்தோடு அவை நிற்கின்றது. இதனையடுத்து மன்னார் மாவட்டத்தில் நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருந்த 1999 ஆண்டு காலப்பகுதியிலே பணியாற்றி கொண்டிருந்த இளஞ்செழியன் அவர்கள்
புதைகுழி தொடர்பான, அதாவது செம்மணி புதைகுழி தொடர்பான விசேட நீதிபதியாக நீதித்துறையால் நியமிக்கப்படுகின்றார். நீதித்துறையால் நியமிக்கப்பட்ட அவருக்கு அந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற இடத்துக்கு செல்வதற்கு அதிஉச்சமான பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்றது. ஆவணி 15-16 தேதி 1999 ஆண்டு காலப்பகுதியில் புதைகுழிகள் 2 தினங்கள் தொடர்ச்சியாக தோண்டப்படுகின்றன. சர்வதேச யுத்த குற்ற நீதிமன்ற நிபுணர்கள், சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதிகள், அமெரிக்காவினுடைய குற்றவியல் நீதிமன்றத்தின் விசேட அறிக்கையிடும் அதிகாரிகள், அதே போன்று அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் என்று சர்வதேச நாடுகளின் தூதுவர்கள் அடங்கலான 20 நிபுணர்கள் உள்ளடங்கலானவர்கள் அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருக்கின்றார்கள். அந்த 2 நாட்களிலும் இலங்கையில் உள்ள அனைத்து தூதரகங்களின் பிரதிநிதிகளும் அதிகளவானவர்கள் அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருக்கின்றார்கள். சர்வதேச தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய CNN, BBC, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பத்திரிகை உள்ளடங்கனாக 30 சர்வதேச ஊடகங்கள் இலங்கை வரலாற்றிலே அப்படியான ஒரு சம்பவத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இலங்கையில் முதலாவதும் கடைசியுமாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் மற்றும் புதைகுழி தோண்டப்படுகின்ற இடங்களிலே சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக செய்தி சேகரிப்பதற்கு ஒரு விசேட அனுமதி வழங்கப்படுகின்றது சர்வதேச அழுத்தத்தின் பிரகாரம். அதன் பின்னர் 5 மரண தண்டனை கைதிகளும் விசேட விமானத்தின் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். இங்குதான் ஒரு முக்கியமான சம்பவம் காத்திருக்கின்றது. 5 குற்றவாளிகளும் விசேட நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள் விசேட விமானத்திலே. இந்த வழக்கை யார் விசாரிக்க போன, நான் உங்களுக்கு முன்னர் கூறியது இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம், அது அரசு, அதாவது நியமனங்கள் வழங்கப்படுகின்ற விவகாரங்களை கூறினோம். ஊடகங்களுக்கும் தெரியாது, சர்வதேசத்துக்கும் தெரியாது, இலங்கையில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது இந்த விசாரணையை யார் மேற்கொள்ள போகின்ற நீதிபதி என்று. இலங்கை வரலாற்றிலேயே ஒரு தீர்ப்பை விசாரிக்க போகின்ற நீதிபதியை நீதிமன்றத்துக்குள் வைத்து அறிவித்த முதல் முறை கிருஷாந்தி குமாரசாமியினுடைய வழக்கு விசாரணை என்றால் யாரும் அதற்கு இன்று வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். குறித்த நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகின்ற போது இந்த வழக்கினை விசாரிப்பதற்காக மன்னார் மாவட்டத்திலே இருந்த நீதவான் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் செம்மணி புதைகுழி விவகாரத்தின் விசேட நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அறிவித்தல் அந்த வழக்கு விசாரணைக்கு முன்னர் நீதிமன்றத்திலே அறிவிக்கப்படுகின்றது. 75 விசேட பாதுகாப்பு பிரிவினர் புடைசூழ அவர் அணிவகுத்து அழைத்து வரப்படுகின்றார் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள். அந்த இளஞ்செழியன் தான் அதன் பின்னர் 75 பேரோடு இந்த விசாரணையை மேற்கொள்வது மக்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படாது அல்லது மக்கள் மத்தியில் இந்த விவகாரம் ஒரு பிழையான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும் என்று கூறி 75 வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்கிவிட்டு 15 அதிகாரிகள் போதும் என்று 15 பேரோடு அந்த விசாரணைகளை அவர் முன்கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்கின்றார். அந்த முயற்சிகளின் பலனாக அவர் தொடர்ச்சியாக இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. 5 குற்றவாளிகளும் 5 மணித்தியாலங்கள் விசாரணைகளின் போது வாக்குமூலம் மீண்டும் வழங்குகின்றார்கள். அதாவது எப்படி இந்த கொலைகள் இடம்பெற்றது, கொலைக்கு உத்தரவுகள் எங்கிருந்து வந்தது, இந்த கொலைக்கான சூழ்நிலைகள் யார், கொலையினுடைய பிரதான சூத்திரதாரிகள் யார் என்கின்ற விவகாரங்கள் சொல்லப்படுகின்ற போது அந்த செம்மணி புதைகுழி பகுதியிலே காவலரனுக்கு பொறுப்பாக இருந்த சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் கூறுகின்றார், இவற்றையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன், இவற்றையெல்லாம் என்னால் காணக்கூடியதாக இருந்தது, இதற்கு கட்டளைகள் எப்படி வந்தன, இதனுடைய தொடர்ச்சிகள் எங்கு ஆரம்பம் என்ற பல தகவல்களை அவர் கூறுவதற்கு தயங்கவில்லை, கூறிக்கொண்டே இருக்கின்றார். 5 மணித்தியாலங்கள் நீடிக்கின்றது இந்த விசாரணை. அனைத்து புதைகுழிகளையும் காட்ட முடியும் என நீதிமன்றத்திலே 5 குற்றவாளிகளும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்கிறார்கள். நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் குற்றவாளிகளை நோக்கி கேட்கின்றார், ஆக குறைந்தது ஒரு புதைகுழியாவது உங்களை காட்ட முடியுமா என்று. அவர்கள் கனம் நீதிபதி அவர்களே, நாங்கள் ஒரு புதைகுழியை அல்ல 5 புதைகுழிகளை காட்டுகிறோம் என்று அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலத்தை மீண்டும் பதிவு செய்கிறார்கள். மீண்டும் அவர்கள் யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே இருந்து அதன் பின்னர் அவர்கள் விசேட பாதுகாப்புடன் செம்மணி பகுதிக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். முதலாவது புதைகுழியை அடையாளம் காட்டிய போது அவர்கள் கூறிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், அடையாளம் காட்டிவிட்டு அவர்கள் கூறினார்கள், இவர் அரியாலை பகுதியைச் சேர்ந்தவர் என இடத்தை குறிப்பிட்டு உறுதிப்படுத்தினார்கள். இங்குதான் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெறுகின்றது. புதைகுழி தோண்டப்படுகிறது. புதைகுழி தோண்டப்பட்ட போது சர்வதேச யுத்த குற்ற விசாரணைகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தின் விஞ்ஞான ரீதியாக நிறுவக்கூடிய முக்கிய அதிகாரிகள் சாட்சியம் அழிவுறாத வண்ணம் குறித்த புதைகுழிகளை அவதானித்துக் கொண்டு சாட்சியங்களை சேகரிப்பதனை சர்வதேச பிரதிநிதிகள் 1998 ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையிலே ஒரு படுகொலையை விசாரித்திருக்கிறார்கள் என்றால் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசும்
2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற படுகொலை தொடர்பிலும் சற்று கரிசனை செலுத்த வேண்டும். இப்போது செம்மணி விவகாரத்தை முடித்துவிட்டு அடுத்ததுக்குள் செல்வோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் செம்மணி விவகாரம் பல கொதிநிலைகளை கடக்கின்றது. இலங்கையிலே இருக்கக்கூடிய புதைகுழி தோண்டப்படுகின்ற போது அந்த உடலங்களை பரிசோதனை செய்வதற்கு இலங்கையில் உள்ள விசேட சட்ட வைத்திய அதிகாரிகள் JMOக்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த இடத்திலே தோண்டப்படுகிறது. தொடர்ந்து 9 மாதங்கள் புதைகுழிகள் தோண்டப்படுகின்றன. காட்டிய பல இடங்களிலே சடலம் இல்லை. அவர்கள் கூறினார்கள் சடலம் இருக்கிறது என்று. இப்போதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 98ஆம் ஆண்டு இந்த 5 மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட போது 1 வருடங்கள் இந்த விடயம் மீண்டும் கிடப்பில் போடப்பட்ட போது அவர்களிடமிருந்து தகவல்கள் எடுக்கப்பட்டு பல இடங்களில் இருந்த உடலங்களை இராணுவத்தினர் அகற்றி வேறு எங்கோ கொண்டு சென்று விட்டார்கள், அல்லது அந்த இடத்தை அழித்து விட்டார்கள், அல்லது அந்த இடத்தை ஒட்டுமொத்தத்திலே நிலத்தை மாற்றி விட்டார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 60 அல்லது 40 சடலங்கள் என்று வாக்குமூலம் வழங்கிய போதும் அங்கு அவ்வாறான விடயங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தன. அந்த பகுதியிலே 5 சடலங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 20க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்படுகின்றன. அந்த 20க்கும் மேற்பட்ட சடலங்கள் தான் அந்த பகுதியிலே எடுக்கப்படுகிறது. அந்த கால பகுதியிலே இரசாயன பகுப்பாய்வை அடுத்து 20க்கும் மேற்பட்ட சடலங்களும் கொலை செய்யப்பட்டுத்தான் அந்த இடங்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. நீதிமன்றத்திலே நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் குறித்த தீர்ப்பை அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுத்தான் அந்த இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் மிகவும் உறுதியாக அந்த தீர்ப்பிலே அவர் குறிப்பிடுகின்றார். அதனை அடுத்து குற்றம் செய்யப்பட்ட 7 இராணுவ அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று இன்னும் ஒரு உத்தரவு நீதிபதி இளஞ்செழியனால் பிறப்பிக்கப்படுகின்றது. ஏற்கனவே 5 தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்னும் 7 இராணுவ, அதாவது இந்த விசாரணைகளை அடுத்து 7 இராணுவ அதிகாரி தரத்தில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்ற போது அப்போது இராணுவ தரப்பால் ஒரு கூற்று கூறப்படுகின்றது. இப்போது ஆனையரவு பகுதியிலே யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் அவர்களை கைது செய்ய முடியாது என்று கூறிய போது நீதிபதி இளஞ்செழியன் மீண்டும் ஒரு விசேட உத்தரவை போடுகின்றார். அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தாது விட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டி வரும் என்று கண்டிப்பான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. அப்போது அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட முயற்சி எடுக்கப்படுகின்ற போது கொழும்பிலிருந்து 60க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் விசேட விமானத்தின் மூலம் இவர்களை பிணையெடுப்பதற்காக 7 இராணுவ வீரர்களையும் பிணையெடுப்பதற்காக வருகின்றார்கள். ஆனால் இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை வெலிக்கடை சிறைச்சாலையிலே தடுத்து வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்து அவருடைய பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது நீதிபதி இளஞ்செழியனால். இந்த பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட போது அவர்கள் வெலிக்கடை சிறைக்கு மாற்றப்படுகின்றார்கள். அங்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட இன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய காணாமல் போன தாய்மார் போன்று அன்றும் செம்மணியிலே பல நூற்றுக்கணக்கான உறவுகளை தொலைத்த குடும்பத்தினர் அன்றும் நீதிமன்றத்துக்குள் இடமில்லாதான் வெளிப்புறங்களில் எல்லாம் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகள் கிடைப்பார்களா, எங்களுடைய உறவுகளை யார் கொலை செய்தார்கள் என்கின்ற ஆதங்க குரல் நீதிமன்றத்தை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே 7 பேருக்கு எதிராகவும் நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பு வழங்கி கையிலே விலங்கிட்ட போது ஆதங்கத்தோடு உறவினர்கள் ஒரு ஆக்ரோஷம் அடைகின்றார்கள். உடனடியாக கலகமடக்கம் போலீசார் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்படுகின்றார்கள். அப்போதும் அவர்களால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை. மக்கள் வெள்ளம், நீதிமன்றம் புடைசூழ மக்கள் அந்த இடத்தை தாண்டி செல்ல முடியாமல் இருக்கின்றது. குற்றவாளிகளையும் அழைத்து செல்ல முடியாமல் இருக்கும், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை அழைத்து செல்ல முடியாது ஒரு பதற்றமான சூழ்நிலைக்குள் அந்த நீதிமன்ற வளாகம் காட்சியளிக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் வெளியே சென்று மக்களிடம் ஒரு உருக்கமான கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னார், நிலைமை மோசமடைந்த போது அந்த 7 நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிய 7 இராணுவ வீரர்களும் உடனடியாக நீதிபதி இளஞ்செழியனுக்கு அருகில் இருந்த அறையிலே கொண்டு பாதுகாப்பாக அடைத்து வைக்கப்படுகின்றார்கள். நிலைமை கட்டுக்கு மீறி செல்லுகின்ற போது நீதிபதி இளஞ்செழியனை வெளியிலே சென்று மக்களோடு உரையாடுமாறு அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பினர் கேட்கின்றார்கள். அவர்கள் அந்த காணாமல் போன உறவுகளோடு நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் உரையாட முற்படுகின்றார். அவர் உரையாடுகின்ற போது அந்த உறவினர்களிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றார். உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் காணாமல் போவதற்கு காரணமானவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த விசாரணை சீராகவும் சிறப்பாகவும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கரங்களிலே தான் இந்த விசாரணை தங்கி இருக்கின்றது என்று உருக்கமாக கோரிக்கை விடுக்கின்றார். அங்கிருந்த காணாமல் போன உறவுகள் இளஞ்செழியனின் ஒற்றை சொல்லுக்கு அடிபணிந்து அந்த
இடத்திலிருந்து அகன்று செல்ல முற்பட்ட போதுதான் அங்கிருந்த கைதிகளும் அதே போன்று குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவர்களும் நீதிமன்றத்திலிருந்து விசேட விமானம் மூலம் மீண்டும் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்துடன் அவர் ஒரு விடயத்தை அந்த இடத்திலே அந்த உறவினர்கள் மத்தியிலே கூறுகின்றார். இன்றுடன் என்னுடைய விசேட கடமைகள் முடிவுக்கு வருகின்றன. இனி வருகின்ற நாட்களில் இன்றிலிருந்து இந்த வழக்கு விவகாரங்கள் யாழ் நீதிமன்றங்களிலே விசாரிக்கப்படும் என்று அவர் ஒரு கருத்தை கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து செம்மணி வழக்கு விவகாரத்திலிருந்து விடைபெறுகிறார். செம்மணி வழக்கு விவகாரம் இன்று சர்வதேச விசாரணையை இலங்கைக்குள் அனுமதிக்க முடியாது, சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்வதற்கு முறையான ஆதாரங்கள் இல்லை என்று எம்முடன் இருக்கக்கூடிய சட்ட மூலைகள் எல்லாம் கூறுகின்ற போது 1998 ஆண்டு ஒரு சர்வதேச விசாரணைக்கு நிகரான விசாரணையை எம் இனத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதி, இப்போது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் செய்திருக்கின்றார். சர்வதேச ரீதியாக கூட அந்த இன அழிப்பு ஒன்று இடம்பெற்றது. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு இடத்தில் படுகொலை செய்யப்படுவார்களாக இருந்தால் அதற்கு மாற்று கதைக்கே இடமில்லை. அது ஒரு இனம் அழிக்கப்படுவதற்கான ஆரம்பமாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த விவகாரங்களை நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் பார்த்திருக்கின்றார். அன்று சர்வதேச ரீதியாக சர்வதேசம் அங்கீகரிக்கின்றது, விடுதலை புலிகள் அமைதி காக்கின்றார்கள், இலங்கை அரசு இளஞ்செழியனை நியமிக்கின்றது. அந்த 3 கோணங்களிலும் ஒரு நடுநிலையாளராக சிங்களமும் நம்பியது, தமிழ் மக்களின் ஏகபிரதிகளாக அன்றைய கால பகுதியில் இருந்த விடுதலை புலிகளை நம்பினார்கள். ஒட்டுமொத்த உலகமும் நீதிபதி இளஞ்செழியனை நம்பி அந்த வழக்கு விவகாரத்தை ஒப்படைத்தது. சரியாக அவர் குறிக்கப்பட்ட நேரத்தில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்று கொடுத்திருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது இடம்பெறுகின்ற வழக்கு என்றால் மிகையாகாது. இன்று இடம்பெறுகின்ற வழக்கிலே அன்று இராணுவத்தினர் ஒழித்த அல்லது அன்று இராணுவத்தினரால் தவறவிடப்பட்ட பகுதிகள் தான் இப்போது அந்த பகுதியிலே மேற்பார்வை செய்யப்படுகின்றது அல்லது அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுகின்றது என்று கூற வேண்டும். இப்படியான தொடர்ச்சியான மனித புதைக்குழிகள், மன்னாரிலே தோண்டப்பட்ட மனித புதைக்குழிக்கு என்ன இடம்பெற்றது என்று தெரியாது, செம்மணியிலே தோண்டப்படுகிறது. உடனடியாக சர்வதேச விசாரணை ஒன்று இலங்கைக்குள் செல்லுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாகவே இப்போது செல்லுகின்ற இந்த பயணப்பாதை புலப்பட்டு நிற்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. செம்மணி புதைக்குழி அனைத்து விசாரணைகளையும் அரச சட்டவாளராக அன்றைய காலப்பகுதியிலே 1998 ஆண்டு காலப்பகுதி 98-99 காலப்பகுதியிலே செம்மணி புதைக்குழி அனைத்து விசாரணைகளையும் அரசு சட்டவாளராக ஜசந்த கோத்தாகொட அவர்கள் தான் அன்று தனது ஒத்துழைப்பை வழங்கி அந்த விசாரணைகளை முன்னகர்த்தி சென்றிருந்தார். இவர் இன்று உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் பதவி நீடிப்பு வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட அவருக்கு வழங்கக்கூடாது என்று அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவரை ஓய்வுக்கு அனுப்பியது இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசு. அதனை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அதற்கு அனுர வியாக்கியானம் கூறலாம், அல்லது பிமல் ரட்நாயக்க கூறலாம், அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஊடக பேச்சாளர் கூறலாம், பலரும் கூறலாம், அல்லது சந்திரசேகரன் கூறலாம், அல்லது இன்னும் பலரும் கூறலாம். ஆனால் திட்டமிட்ட வகையில் ஒரு நீதித்துறையின் ஒரு துணிகரம் மிக்க ஒரு வலிமை மிக்க ஒரு மனிதனை அனுர அரசு வேண்டுமென்றே அவருடைய ஓய்வு வரும் வரைக்கும் அவரை வைத்திருந்து விட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். முறையின்படி அந்த இடத்தை அவருக்கு வழங்கி இருக்கலாம் என்று இன்று வரைக்கும் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பலரும் கூறுகின்றார்கள். அன்று அவருடைய விசாரணைகளுக்கு உதவியாக இருந்த ஜசந்த கோத்தாகொட அவர்கள் இன்று உயர் பதவியில் இருக்கின்றார். அவர் அன்று முக்கிய பதவியில் இருந்தவர் இன்று அனுர அரசால் திட்டமிடப்பட்ட வகையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அது அரசின் பழிவாங்கலாக இருக்கட்டும். ஆனால் இலங்கையிலே இடம்பெற்ற மிக பெரும் படுகொலை என்று கூறப்பட்ட ஒரு படுகொலையை விசாரணை செய்த ஒரு முக்கியமான நீதிபதியாக ஒரு தமிழன் இருந்திருக்கின்றான், அல்லது தமிழனால் தான் அந்த விவகாரம் ஒரு முக்கிய கட்டத்தை அடைந்திருக்கின்றது என்ற செய்தி மட்டும்தான் இங்கு இருக்கின்றது. இதே போன்று 2009 ஆண்டு காலப்பகுதியில் ஈழத்தமிழருக்கு இடம்பெற்றது ஒரு இன அழிப்பென்று நிறுவக்கூடிய காலமும் வெகு விரைவில் வரும் என்கின்ற செய்தி மட்டும்தான் மெல்ல மெல்ல பல இடங்களிலிருந்து அசையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே செம்மணி விவகாரத்தில் 75க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ தனியாக தன்னந்தனியாக சென்ற நீதிபதி இளஞ்செழியனின் ஒரு தத்துணிவான செயற்பாடால் தான் அந்த வழக்கு விசாரணை ஒரு முக்கிய கட்டத்தை அடைந்தது என்றால் இன்று யாரும் அதனை நிராகரிக்க முடியாது என்கின்ற ஒரு தகவலை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.